இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமிஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் வார்த்தையை கேட்கும்படி கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாஸ்வமிஷியாவுடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய செய்திக்காக யாவாகிய யாஸ்வமிஷியா நம்மோடு கூட பேச நினைக்கிற காரியம் எரேமியாவுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். யாவா, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதி தருகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். பிரைஸ் யாசுவா, பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிற ஒரு காரியம், யாவாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அவர் அறிகிற தேவன். நாம் நினைக்கிறோம் நான் செய்கிற அந்தரங்கத்தில் செய்கிற எந்த காரியமும் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து நாம் அநேக அநியாயங்களையும் பாவங்களையும் பாவத்தின் கிரியைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்மை யாவாகிய தேவன் யாசுவா அறிகிறார். என்னைக்காவது நம்ம அந்தரங்கத்தில் பாவம் செய்கிற போது யாருக்காவது அந்த எண்ணம் இருக்குமா? ரகசிய பாவங்களை நாம் செய்கிற போது, பரிசிய பாவங்கள் செய்கிற நேரம் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் ரகசிய பாவங்களை செய்கிற போது நமக்கு அந்த எண்ணம் இருக்காது. என்னை ஒருவர் காண்கிறார் அப்படின்ற எண்ணம் இருக்காது. ஏன் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் மேல் நம்பிக்கை இல்லை. அவர் இருக்கிறார், அவர் என்னை காண்கிறார் என்கின்ற எண்ணம் நமக்கு இல்லாததினால் நாம் ரகசியமாக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க எரேமியாவுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று யார் சொல்லுகிறார்? ஆமென். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறார் அல்லவோ என்று யார் சொல்லுகிறார்? பாத்தீங்களா? என் கண்களுக்கு எவனும் மறைவா எதையும் செய்ய முடியாது. நான் வானத்தையும் பூமியை நிரப்புகிறையா, எனக்கு வானத்துக்கும் பூமிக்கும் எல்லா அதிகாரமும் என்னிடத்தில் இருக்கிறபடியினால் நான் எல்லாவற்றையும் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த எண்ணம் நம்மகிட்ட இல்லவே இல்லை. எத்தனை பேர் இருக்குதுங்க? அல்லேலூயா. உண்மையிலேயே நாம் அநேக சந்தர்ப்பங்களில் யாவாகிய யாஸ்வமிஷியா என்னை அறிந்திருக்கிறார் என்கின்ற எண்ணம் இல்லை. நாம நிறைய பேர் நினைப்போம், என்ன என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னை அறிந்து எனக்கு நன்மையானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைப்போம். ஒருவேளை அவர்கள் அறிந்திருந்தாலும் நன்மை செய்யவில்லை என்றால் அதில் நமக்கு கோபமும் மனத்தாங்கல்களும் கடந்து வருகிறது. நாம் நம்முடைய தேவனை அறிந்திருக்கிறோமா? நம்முடைய தேவனுக்கு அவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்கிறோமா என்று கேட்டால் இல்லை. நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடினால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியுடைய கையில் என் தேவன் உங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு இருக்கிற வேதத்தை வாசிக்கிற, வேதத்தை பிரசங்கிக்கிற, அது ஆசாரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேத பண்டிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், யோபு உத்தமன், சன்மார்க்கன், நீதிக்கு பயப்படுகிறவன், அவனை போல் இந்த உலகத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒருவன் இல்லை என்று சொல்லி அவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நல்லது. ஆனால் என்னுடைய வேதம் ஒன்றை சொல்லுகிறது, அப்படி இருந்தவன் பாவம் செய்தான். ஐயோ, பாஸ்டர் இப்படி சொல்றாரு, இவனெல்லாம் ஒரு பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பாவம் செய்தான்? பிள்ளைகளுடைய பிறந்த நாள் விழாவிலே பிள்ளைகள் விருந்து கொண்டாடி கொண்டிருக்கிற போது இவன் தன்னுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டு என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணினது மட்டுமல்ல, அவன்
அவன் பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசிக்கிறீங்களா? அப்ப இல்லாத ஒன்றுக்கு பலி செலுத்தினான். முதலிலே அவனுக்கு தன் பிள்ளைகளை குறித்து உண்மை இல்லை, நம்பிக்கை இல்லை, பயம் வந்தது. பயம் வந்தா என்ன நடக்கணும் முதல்ல புரியணும். பயம் தானா வராது, பிசாசு உனக்குள்ள வந்தாதான் பயம் வரும். ரெண்டாவது சொல்றாரு, வெளிப்படுத்தல சொல்லும் போது சொல்றாரு, 21வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வாசிக்கிற போது, பயப்படுகிறவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற எரி கடலிலே தள்ளப்படுவார்கள். இப்ப யோபு நல்லவன் சொல்லுவாங்க, உத்தமன் சொல்லுவாங்க. ஆனா இந்த உத்தமனுக்கும் நல்லவனுக்கும் பாவம் செய்த போது வந்த தண்டனை 10 பிள்ளைகளை இழந்தான். அவனுக்கு இருந்த சொத்து ஆஸ்தி அத்தனையும் இழந்தான். ஏனென்றால் அவன் தேவனை அறியவில்லை. அறிந்திருந்தான், பாவம் செய்வதற்காக அவன் அறிந்ததை மறந்தான். இன்றைக்கு அநேகர் இங்க இதைத்தான் செய்யறோம். தெரியும் தேவன் யாருன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தோம் பாவத்தை செய்யறதற்கு அந்த தேவனை மறந்து பாவம் செய்கிறோம். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்ல. நீ சீனி சாப்பிடல, உப்பு இல்லை சாப்பிட்ட, உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சாகணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வீட்டில் போய் ஒன்றும் இல்லை, ஒரு 4 பரல் உப்பு எடுத்து வாயில் போடுங்க. வாயில் போட்டு பாருங்க, பார்த்தா கண்டிப்பாக உப்பு உன் உடம்பு தானா கேட்கும், தண்ணியை தானா கேட்கும். அது மாதிரி பாவத்தை செய்த நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா அவரை அறிஞ்சிருக்கிற அறிவை நீ மறந்துட்ட. அதனால தான் உன்னிட்ட போராட்டம், அதனால தான் உன்னிட்ட பிரச்சனை, அதனால தான் உனக்கு பிசாசு, அதனால தான் உனக்கு தண்டனை. இதை மறந்துடக்கூடாது. யோபு தண்டனை அனுபவித்தான். சொத்துக்களை இழந்தது மட்டுமல்ல, பிள்ளைகளை இழந்தது மட்டுமல்ல, ஆஸ்தி அந்தஸ்தை இழந்தது மட்டுமல்ல, தன்னுடைய சரீரம் முழுவதும் நாரி போகிற அளவிற்கு வியாதி அவனை மேற்கொண்டது. இப்ப மனம் திரும்புறான். நல்ல கேளுங்க, மனம் திரும்புறான். அறிகிற அறிவு கடந்து வருகிற போது மனம் திரும்ப ஆரம்பிக்கிறான். அறிவுக்குள்ளாக போகிறான், தேவனை அறிய வேண்டும் என்று கடந்து போகிறான். அப்போது பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமையா அவனுக்கு வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஏங்க உங்களுக்கு யாருக்குமே புரியாதுங்க. வானத்தின் சத்துவங்களை குறித்து அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். கடலின் ஆழத்தை கொடுத்து கற்றுக் கொடுத்தார். பூமியின் ஆழத்தை குறித்து அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவன் தேவனை தேட தேட அவனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். நிறைவு வந்தது யாவுக்கு? என் குமாரன் என் பிள்ளை என்னை அறிகிற அறிவுக்குள் வந்தான் என்று சொல்லக்கூடிய நிறைவு வந்த போது அவன் இழந்ததை திரும்ப கொடுத்தார். கொடுத்த போது 10 பிள்ளைகளையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அதை தான் இன்னைக்கு வாசித்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, 10 பிள்ளைகளை திரும்ப கொடுத்தார். 7 ஆண்கள் 3 பெண்கள் திருப்பி கொடுத்தார். நீ வாங்கு பாப்போம். நானும் அறிகிறேன் சொல்றீல்ல, விடுதலை பெற்றுக்கொள் பாப்போம். ஏன் விடுதலை இல்லை? இன்னும் அறியல. அறிகிற அறிவு ரொம்ப அவசியம். உன் புருஷனை அறிகிற, உன் பிள்ளைய அறியணும்னு நினைக்கிற, பிள்ளை என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், புருஷன் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், பொண்டாட்டி என் கட்டுப்பாட்டில் இருக்கணும். பொண்டாட்டிகிட்ட அன்பு, புருஷன்கிட்ட அன்பு, பிள்ளைகிட்ட அன்பு, தாயிட்ட அன்பு, தகப்பன்கிட்ட அன்பு வச்சிருக்கிறீங்களா? இந்த அன்பை 100% இருக்கிற அன்பில் 75% சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியாவிடத்தில் காட்டிப்பாரு. முடியுதா? இல்லையே. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, பிள்ளைகளுக்கு லீவு, பிள்ளைகளுக்கு கூட இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? இல்லையா? ஆமீன். புருஷன் வேலைக்கு போகல, புருஷன் கூட பொண்டாட்டி இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? பொண்டாட்டி கூட புருஷன் இருக்கணும்னு நினைக்கிறானா இல்லையா? நினைக்கிறான்ல. அதை கொஞ்சம் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நினைச்சுப்பாரு. நான் என் யாவாகிய யாசுவா மேசியாவோடு கூட இருக்கணும் நினைக்கிறியா? இல்லையே. சபையில் வந்து கூச்சல் போட்டு என்னையா பிரயோஜனம்னு கேட்குறேன். சபையில் வந்து பரிசுத்த ஆவியில் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலையோ அல்லது துள்றதுனாலையோ, தலையில் இருக்கிற துணி கீழே விழுறதுனாலையோ, தோளில் இருக்கிற துணி கீழே விழுறதுனாலையோ அது பரிசுத்த ஆவி இல்லை. அந்நிய பாஷை பேசுறதோ வியாக்கியானம் பண்றதோ இல்லை. உன்னுடைய கிரியை எப்படி இருக்குது? நீ அறிகிற அறிவு உன்னிடத்தில் அதிகமாக அதிகமாக நீ யாவாகிய யாசுவா மேசியாவை நம்புவாய். வீட்டிலேருந்து போகிற நேரம் வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லுவேன், அன்பே செல்லமே போயிட்டு வரேன் டாட்டா சொல்றியா இல்லையா? சொல்லலையா? சொல்கிறோம்ல. மாப்பிள்ளை இருந்தால் பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டி இருந்தால் மாப்பிள்ளைக்கு, பிள்ளை இருந்தால் தாய் தோப்பனுக்கு சொல்கிறோமா இல்லையா? ஒரு நாளாவது
நீ சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியாவை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்றியே, அவருக்கு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி இருக்கிறியா? அறிகிற அறிவு எங்க இருக்குது கேட்கிறேன். இல்லையே. அப்புறம் எப்படி அவர் உன்னை நடத்துவார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா புருஷனுக்கு நான் பொண்டாட்டியா இருக்கிறேன், புருஷன் எனக்கு உள்ளதெல்லாம் செய்யணும். பொண்டாட்டி சொல்றா, புருஷன் சொல்றான், இவ எனக்கு பொண்டாட்டியா இருக்கா, இவ எனக்கு உள்ளதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறா, இவ என்ன சரியா அறியவே இல்லை, சொல்றானுங்களா இல்லையா? ஆமீன், சொல்றாங்கல்ல. பிள்ளைகள் சொல்லுது, அம்மா என்கிட்ட இப்ப பாசமே இல்லை, அம்மாவுக்கு என்ன தெரியல சரியா, நான் என்னெல்லாமோ நினைக்கிறேன், அம்மா என்னெல்லாமோ நினைக்குது, மாறி மாறி நினைக்கிறோம், என்ன சரியா புரிஞ்சிக்கல அம்மா. சின்ன நண்டு நரியெல்லாம் சொல்லுது இன்னைக்கு. ஏன்னு கேட்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னை என் தாய் என் தகப்பன் அறியணும், அறிகிறதன் மூலமா என்னுடைய விருப்பத்தை எனக்கு செய்யணும். இதே தாய் தகப்பன் நினைக்கிறாங்க, என் பிள்ளைகள் என்னை அறியணும், என்னுடைய மன விருப்பத்தை அறிந்து என் பிள்ளைகள் என்னுடைய மன விருப்பத்தின்படி நடக்கணும். விரும்புறோமா இல்லையா? அத யாசுவா நினைப்பாரா இல்லையா? ஆனா என்ன செய்யறதுக்கு படைத்தவர் கற்றுக் கொடுக்கிறாரு. கேட்டு மனம் திரும்புவோமா என்று கேட்டால் இல்லை. அல்லேலூயா. அப்ப சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா எப்படி அறிந்திருக்கிறார்? அவர் அறிகிற அறிவு என்ன, நீ அறிகிற அறிவு என்ன? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. அதான் சொல்லுவேன்ல, என்கிட்ட வாரவன் அவனை பத்தி என்கிட்ட சொல்ல வேண்டாம். என் யாவாகிய யாசுவா எனக்குள் இருக்கிறபடினால் நான் அவனை பற்றி சொல்றேன். இது நான் அறிகிற அறிவில்லை, அவர் அவர்களை அறிந்திருக்கிறபடினால் எனக்கு சொல்லுகிறார், ஆனபடினால் நான் சொல்லுகிறேன். அவர் உன்னை எப்படி அறிந்திருக்கிறாரோ அதுபோல நீ அறிந்திருந்தால் அவரிடத்தில் கேட்பது எல்லாவற்றையும் அவர் உன்னிடத்தில் என்ன கேட்கிறாரோ அதை நீ கொடுப்பாய். நீ கொடுத்துட்டு கேளு, அவர் தருவார். நீ கொடுக்கவே மாட்டேங்கிறியே. நான் உண்மை இதைத்தான் சொல்றேன். ஒரு பிள்ளையை ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுங்க, அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்ட்டு அவர் தீர்மானிக்கணும். அது அந்த பிள்ளை வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளை அவர் அறிஞ்சு அவருக்கு ஏற்றபடி செய்யணும். செய்யலை அப்படின்னா எல்லாம் தலைகளாயிடும். நீங்கள் நம்பி போகிற எல்லா காரியமும் தலைகளாகும். இதுதான் உண்மை. பிரைசியாசுவா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியாது. நான் ஒரு சில விஷயங்களை சொன்னேன்னா சொன்னபடி நடக்குதுன்றேன். நான் சொன்னதுக்கு மாற்று கருத்து வராது, வரக்கூடாது. வந்தா அதுக்கு பிறகு நான் இந்த வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிறது சரியில்லைன்னு நினைப்பேன். யாவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ? அவர் சொன்னா செய்யும். ஆமென். அப்ப அவர் உன்னை எப்படி அறிந்திருக்கிறார்? யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, அப்பொழுது மோசே நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நல்லா கேளுங்க, என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னை எப்படி அறிந்திருக்கிறேன்? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ நினைச்சிட்டு இருக்கிற, நான் இந்த உலகத்தில் பிறந்தேன், பிறந்த போது எங்க அம்மா அப்பா என்ன ஆலா ஓலா சந்தையில் கொய்யாப்பழம் விற்கிறதுக்கு என்ன தூக்கி வச்சு ஆட்டினாங்க, என் ஞானத்தாய் ஞானத்தப்பன் இல்லை எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஒரு பேர் வச்சாங்க அப்படின்ட்டு. எங்கள் அப்பா வச்ச பேர் தான் ஐயா உனக்கு பேர். நீ இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்தையா, அந்த பேரை இங்க நினைப்பூட்டினபடினால் அந்த பேர் உனக்கு வைக்கப்பட்டது இந்த சரீரத்திற்கு. ஆனால் உள்ளான மனுஷனுக்கு அங்கேயே பேர் வச்சுட்டார். அல்லேலூயா. அவர் இப்ப எப்படி உன்னை அறிஞ்சிருக்கிறார்? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நம்புறியா? அல்லேலூயா. எதனால? 33:17 மறுபடி சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று. ஏசாயா 43:1 வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்குனவருமாகிய யார் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். நல்லா கேளுங்க, உன்னை மீட்டுக் கொண்டேன். பெயர் சொல்லி அழைத்தது மட்டுமல்ல, நான் உன்னை அறிந்திருக்கிறபடியால் உன்னை மீட்டு என்னுடைய சமூகத்தில் என்னுடைய நாமத்தை உனக்கு தரிப்பித்து என் அருகாமையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். இப்ப இங்க ஒரு கேள்வி, கொஞ்சம் பேர் இயேசுன்றாங்க, கொஞ்சம் பேர் ஜீசஸ்ன்றாங்களே, அவங்களெல்லாம் அப்போ எங்கே இருக்கிறாங்க? அவங்களும் உண்மை அப்படின்னா, இந்த கித்திலியான்னு சொல்லிட்டு ஒரு பிசாசு ஒரு பிள்ளைகிட்ட இருந்து போராடிட்டு இருந்துச்சு.
அந்த பிள்ளைக்கு பிசாசு ஆடுற நேரம் அந்த பிசாசு சொல்லுது, ஏய் தாடிக்காரா, இனி இவ்வளவு உன் சபைக்கு அனுப்ப மாட்டேன். நானும் விளையாட்டாவே கேட்டேன், ஏன்னா ஆட்கள் நிறைய இருக்குது, விளையாட்டாவே கேட்டேன். அப்போ எங்கே கூட்டிட்டு போ? என் சபைக்கு கொண்டு போவேன். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, ஓ சபையா? அது எங்கே இருக்குது? அந்த இருக்கு பாரு அந்த பெரிய கோயில், அது ஏன் கோயில்? நான் அதுக்கு சொல்கிறேன், டேய் பிசாசே, அது எங்கள் அப்பா கோயில். உங்கள் அப்பனுக்கு பேர் மட்டும்தான் இருக்குது, உள்ளே இருக்கிறது நானாகும். இனி தாடிக்காரா, உன் கோயிலுக்கெல்லாம் அவளை கூட்டிட்டு விட மாட்டேன். அல்லேலூயா, புரியுதா? அது மாதிரி கழிஞ்ச நாளில் ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஓடி வந்துடுறா, இவ வருவா, இல்லை ஒரு கண்ணாடி வச்சு ஒரு தாடிக்காரன் ஓடி வந்துடுவான். எப்படித்தான் உனக்கு மூக்கு வேர்க்குது தெரியலையே, எதுக்கு வர? நல்லா புரிஞ்சுங்க, பிசாசுக்கு நல்லா தெரியும், உனக்கு தான் தெரியல. பிசாசு ஒன்னையும் அறிஞ்சிருக்கிறான், கடவுளையும் அறிஞ்சிருக்கிறான். ஆனால் நீ பிசாசையும் அறிய மாட்டேன், கடவுளையும் அறிய மாட்டேன், அறியவே மாட்டேன். உனக்கு அறிகிறதுக்கான அந்த தேவை இல்லை. ஏன்னா உனக்கு உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்க இருப்பிடத்திற்கும் எந்த விதமான குறைவில்லாது இருக்கிறபடினால், ஒருவேளை கஷ்டம் இருக்கலாம், கடன் தொல்லை இருக்கலாம், ஆனால் இது மூணும் கிடைக்கிறதுனால நீ அவரை நினைக்க மாட்டேங்கிற. சில நேரம் கேட்ப, ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டத்தை மாற்றும், என்னமோ நீ என்னமோ அவருக்கு சித்தம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி உனக்கு உடனே கொடுத்துருவாரோ? ஆமென். ஒரு நாள் ஒரு பிள்ளைகிட்ட போய் சொன்னேன், இந்த அம்மாட்ட சொன்னேன், இந்த அம்மா சபைக்கு வந்த நேரத்தில் சொன்னேன், வட்டி கடத்தினால முங்கி இருக்கிற பிள்ளை, பிரச்சனை போராட்டம். நான் சொல்லலை, எங்கள் அப்பா சொன்னார், சொல்லு தைரியமாக சொல்லு அப்படின்னு. எனக்கு உண்மையிலே பயம். அது வேற, இதை சொன்ன இந்த பிள்ளை வேற வட்டி கொடுக்கலன்னா நாளைக்கு இந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மகிட்ட வந்து நிற்குமோ அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏம்மா இனிமேல் வட்டியை கூட்டாதம்மா, பணத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணு, வட்டி பிரச்சனை உனக்கு வராது. நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணேனா, ஒழுங்கா என் யாவாகிய யாசுவா மேசியாவை நோக்கி பார்த்தேனா உனக்கு வட்டி பிரச்சனை வராது. இன்னைக்கு 6 வருஷம் வட்டி கட்டுறியா இல்லையா? பாருங்களேன். ஏன்னு கேட்கிறேன், என் யாசுவா உன்னை அறிந்திருக்கிறபடியினால் அவர் உனக்கு நன்மையானதை செய்வார். ஆனால் நீ அவரை அறிந்திருக்கல அப்படின்னா அவர் உனக்கு நன்மையானதை செய்ய மாட்டார். அல்லேலூயா. இடையில அந்த பிள்ளை ஜெபம் பண்ணல, அப்ப சொன்னேன், டேய் பார்த்து அப்படின்னா போதும். ஐயோ வட்டிக்காரன் வந்துட்டான், வட்டிக்காரன் சொல்றான் நான் செத்து போவேன்றான். அப்ப ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணா தேவன் நீக்கு போக்கு கொடுக்கிறார். அதான் சொல்றேன்ல, என் தேவன் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன், என்னுடைய தேவனை நம்பி, தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி என்னை நம்பி நான் சொல்லுகிற யாவுடைய வார்த்தை நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு அவர் பெரிய பலனை கொடுப்பார். அல்லேலூயா. ஆனா செய்ய மாட்டேங்கிறியே, என்ன பண்றது? சங்கீதங்களுடைய புஸ்தகம் 139வது சங்கீதம் அதனுடைய 13லிருந்து 16 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் உங்களை அறிந்திருக்கிற அறிவை சொல்லுவார். நீர் என் உள்ளம் திரியங்களை கைகொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். என்னுடைய தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், ஆமென். அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு, நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே, பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, ஆமென், வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது இந்த ஜடத்தில், ஆமென், என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, ஆமென், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றாகிலும் ஆமென் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஆமென் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. எப்படி பாத்தீங்களா? நீங்க தாயின் கருவறையில் உருவாகிறதையே அவர் பார்த்து அறிஞ்சார். இந்த பூமியில வந்திருந்த போது கூட உன்னை பார்த்து அறிஞ்சிருக்கிற. நீ என்ன அறிஞ்ச? அவர் செய்த அதே கிரியை நீ செய்ய, உனக்கு நன்மையானதை செய்வார். நம்ம செய்ய மாட்டோம் தெரியுமா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆராதனைக்கு வந்த நாம அவசரமா வந்தோமா, இல்ல யாவுடைய சமூகத்துல உட்கார்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்துல ஜெபித்து அதற்கு பின்பு யாவாகிய யாசுவாவே இன்றைக்கு ஆராதனைக்கு போகிறேன், நீர் என்னோடு பேசும், என்னுடைய குறைகளை உணர்த்தும், நான் மனம் திரும்ப வேண்டும், நான் பரிசுத்தப்பட வேண்டும், யாசுவா மேசியாவுடைய இரத்தத்தினால் நான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், நீர் என்னை நடத்த வேண்டும், நான் உம்முடைய பாதபடியில் உட்கார வேண்டும். என்னைக்காவது சொல்லி இருக்கிறியா? இல்லையே. ஆனா எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே தாரும், ஆண்டவரே
என் பிள்ளைக்கு செய்யும் ஆண்டவரே, என் பொண்டாட்டிக்கு செய்யும் ஆண்டவரே, என் புருஷனுக்கு செய்யும் இதைத்தானே கேட்டுட்டு இருக்கிற. ஆனாலும் என் தேவன் ஏதோ காரியங்களை உனக்கு செய்கிறார். ஆனா நன்றி இருக்கா? இல்லையே. அப்புறம் எப்படி உனக்கு நிரந்தரமான விடுதலையை தருவார்? நீ விரும்புகிற காரியத்தை நிரந்தரமாய் உனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார்? இல்ல. தயவு செய்து யோசிங்க. என்னை என் அறிந்தது போல் நான் அவரை அறிந்து அவருக்கு சரணாகதியானால் என் மன விருப்பத்தின் மேலாக எனக்கு அவர் செய்வார். அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எரேமியாவுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், நீ தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், நீ வாழ்நாளில் எப்படி இருப்பாய் என்று நான் தீர்மானித்தேன். ஏன்னா நீ தீர்க்கதரிசி ஆக போற அப்படின்னு அவர் அப்பவே சொல்லிட்டார். அப்போ உன்னை குறித்து அவர் தீர்மானிச்சிருக்கிறார் தெரியுமா? முதல்ல சரி, அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னை பற்றி தீர்மானிச்சிருக்காருல்ல, நீ யாருடைய ராஜ்யத்தில் போவியா? நீ யாருடைய ராஜ்யத்துக்கு போவியா? ஏன்னா யாசுவா இந்த பூமியில நின்று சொல்றார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். இப்ப உனக்கு அந்த இடம் ஆயத்தமா இருக்கா இல்லையா? நம்பிக்கையோடு சொல்லு, ஆமானே சொல்லு. இருக்கா இல்லையான்னு பிறகு பார்ப்போம். ஆனா அந்த மனம் கூட வராது தெரியுமா? ஏன்? நாம செய்கிற அநியாயம், நாம செய்கிற அட்டூழியம், நாம செய்கிற வாயின் வார்த்தைகள், நாம் செய்கிற சரீரத்தினுடைய கிரியைகள், நம்முடைய கண்ணின் இச்சை, நம்முடைய சரீரத்தின் இச்சை அத்தனையும் நமக்கு தெரியும். அப்ப நாம எப்படி அந்த இடத்திற்கு போவோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வரும். அல்லேலூயா. யாவாகிய யாசுவா மேசியா உன்னை குறித்து அறிந்திருந்தபடியினால் நீ எப்படி ஆக போகிறாய், எப்படி வாழ போகிறாய்? ஒருவேளை பிசாசுக்கு அடிமையாய் பிசாசு பிடித்து ஆட போகிறாயா, இல்லை யாவுடைய பிள்ளையாய் யாவுடைய சமூகத்திற்கு கடந்து போக போகிறாயா என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாம ஒன்றும் வராது. நான் அதுக்கு தான் படிச்சு சொல்லுவேன், இப்படி செய்ய, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணினா பிசாசு வந்துடுவான், இப்படி பண்ணா போராட்டம் வந்துடும், இப்படி பண்ணா கஷ்டம் வந்துடும், இப்படி பண்ணா வியாகுலம் வந்துடும், அதனால இப்படி செய்யாத அப்படின்ட்டு முக்கியமாக பிள்ளைகளை பற்றி சொல்லுவேன். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? ஸ்டைல். எப்படி? அப்படி கத்திரிக்கோள் எடுக்கணும், கரெக்டாக அளவு பார்த்து வெட்டி கொடுக்கணும். அப்புறம் கத்திரிக்கோள் எடுத்து 2 முடியை எடுத்து இங்கே எடுத்து சுருட்டி விடணும். என்னென்ன பிள்ளைகள் ஸ்டைல். என் பிள்ளைகளை அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு அர்த்தம் உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அப்ப எப்படி எப்படி யாசுவா அவருடைய இரத்தத்தினால் உன் பிள்ளையை கழுகி சுத்திகரித்து சத்துருடைய கிரியைகளுக்கு பிசாசுடைய போராட்டத்துக்கு விடுதலையாக்கி பாதுகாப்பார்? சொல்லு. அப்ப யாசுவா எனக்கு வேண்டாம், என் பிள்ளைக்கு ஸ்டைல் வேணும், என் பிள்ளைக்கு அழகு வேணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், அப்படித்தானே யோசிக்கிற? நினைச்சுக்கோ, நீயே வளர்த்து. அறிகிற அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு உண்மையா இருக்கணும். கட்ட புருஷன் கட்ட பொண்டாட்டிட்ட அறிகிற அறிவுக்கு ஏற்றபடி உண்மையை எதிர்பார்க்கிற நீ யாசுவா மேசியாவை அறிகிற அறிவுக்கு உண்மை தேட மாட்டேங்கிறே, என்ன காரணம்? இல்ல உண்மை வேஷம், எல்லாமே வேஷம். அவரை அறிகிற அறிவுக்கு ஏற்றபடி நாம் வாழ்வதில்லை, நம்முடைய மன விருப்பத்தின்படி ஏற்றபடி வாழ்கிறோம். எனக்கு எது செப்பையாய் தோன்றுகிறதோ அதற்கு ஏற்றபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் யாவுடைய சித்தம், யாசுவா மேசியாவுடைய சித்தம் எது என்று தெரிந்திருந்தாலும் அதை செய்வதில்லை. அவர் சொல்றாரு, பிசாசு பிடிச்சோம் முதல்ல என்ன செய், ஜெபம் பண்ணு, உபவாசம் இருன்றாரு. நாம் அதுக்காக உபவாசம் இருப்போமா? நாம் அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஏன் இல்லை? நான் ஒரு காலத்தில் ஒரு இடத்துல இருந்தேன். அங்கே ஒரு எல்லாரும் இந்த மாதிரியே வாழ்க்கை கத்துற முடியுமோ, இதைத்தான் இருக்கும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன், இவ்வளவுதான். என்ன பிரயோஜனம்? ரோட்ல போயிட்டு இருப்போம், போற நேரத்தில் சபையில் நடக்கும், கோயிலில் நடக்கும். என்ன? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவன் அப்பதான் பஸ்ல போயிட்டு இருப்பான், அப்ப நினைப்பான் உம்மோடு இருப்பாராக. ஆனா இவன் விட்டுட்டு வந்தாச்சு.
எங்க பிறவி குணம் பேக்கு கொடுத்தாலும் போகாது. விட்டுட்டு வந்த பிறகு இருதயத்தில் அந்த எண்ணம் வருது. நீ வாய் கொண்டு சொல்லல, ஓகே, இருதயத்தில் இருக்கா இல்லையா? அப்புறம் யா எப்படி உனக்கு கிரியை செய்வார்? இருதயத்தில் இருக்க வேண்டியதை தூக்கி போட்டுட்டு ஏதோ பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிற. நான் சொல்ல வேண்டியது சரியா சொல்றேன். இன்னும் இருக்குதுங்க நம்ம மனசுல. நான் கிண்டல் பண்றது வேற, நான் அதை உணர்ந்து சொல்லல. எல்லாத்தையுமே ஒரு நாள் நான் அனுபவிச்சு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு நான் உணர்ந்து சொல்லல. இன்னைக்கு நான் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறேன். யோசிக்கணும். அப்ப எங்க நீ யாசுவாவை அறிந்திருக்கிற? அவரை அறிஞ்சா பாரம்பரியத்துக்குள்ள போவியா? வேதம் சொல்லுகிறது, நீ இந்த வேதத்தை கையில் எடுக்கணும்னா தொப்புள் கொடி உறவு அறுக்கப்படணும். இருக்கா? தொப்புள் கொடியோடையே இருக்கிறோம், கண்டிப்பா சாவு உண்டு. எப்படி சாவு? பிரசவம் ஆயிடுச்சு, பிரசவம் ஆன பிள்ளைய தாயிட்டேந்து பிரிக்கல அப்படின்னா, பிரிக்கணும்னா கத்திரிக்கோல் வேணும், ஆயுதம் வேணும், சரிதானம்மா? ஆயுதம் எடுத்து அதை கட் பண்ணணும், உறவை கட் பண்ணணும். அதுக்கு மட்டும் ஓகே, ஏன்னா உயிரோட இருக்கணும்ல. அதுக்கு மட்டும் சிஸ்டர் விட்டல்லையா, தாய் செத்து போனா பிள்ளை செத்து போனா, அதனால நான் டாக்டர் போய் சொல்லட்டோம் கேட்கிறோம்ல. அப்புறம் நர்ஸ் ஓடி வந்து அங்கே இங்கே பின்ன போட்டு நடுவில் வச்சு ஒரு கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் தான் பிள்ளையும் தாயும் பிரியுது. இதை விரும்புற நீ, பாரம்பரிய துர்க்குணத்திலிருந்து வெளியில வந்த நீ, அந்த பாரம்பரியத்தை ஏன் விட மாட்டேங்கிற? அந்த பிசாசை ஏன் விட மாட்டேங்கிற? அந்த பிசாசுடைய கிரியைகளை ஏன் விட மாட்டேங்கிற? ஆமென். அது இருக்க இருக்க உன்னை கொல்லும். அப்ப நீ தொப்புள் கொடி உறவு முதல்ல அறுத்தறி, பாரம்பரிய கட்ட அறுத்தறி, அந்நிய அக்னிகளோடு இருக்கக்கூடிய உறவை அறுத்தறி, சொந்த பந்தங்கள் அர்த்தறியணும். எந்த உறவு முறைய? கடமையை செய்யணும். கடமைக்கு தடப்படாத. தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மாமி சித்தப்பன், கடமை உண்டு, கடமையை செய். ஆனா அதுக்காக அவங்களுக்கு அடிமையாகி என் யாவாகிய யாசுவமேசியாவை நீ மறந்தால் அவர் மறப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 44வது அதிகாரம் 44:21. தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ? இருதயத்தின் அந்தகாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். நல்ல பேருங்க, இருதயத்தின் அந்தகாரங்களையும் யாவாகிய யாசுவா அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி ஒன்னையும் நீயும் மறைச்சு வைக்க முடியாது. நீ ஆடுற ஆட்டம் எல்லாம் போதும், இன்னையோட நிறுத்து. அல்லேலூயா. நிறுத்திக்கிட்டு அவருக்கு உண்மையா இருக்கப்பாரு, அவர் உனக்கு உண்மையா இருப்பார். இல்ல உன்னை அப்படியே தூக்கி அல்லாக்கா தூக்கி சத்ரு கையில் கொடுத்துருவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடம் நல்லா படிக்கும், எனக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா, ரூத் என்ன பண்றா அப்படின்னா, போவாசை நம்பி நகோமி சொல்லிவிட்டபடி போவாசிட்ட போவா. போவாசிட்ட போனா நகோமி சொல்லிவிட்டா, அவர் தான் உனக்கு எல்லாம், நம்முடைய சொந்தக்காரர் தான், அவர்கிட்ட போ, அவர் உனக்கு எல்லாம் செய்வார், அவளைய புருஷனா ஏற்றுக்கோ, அவருடைய கட்டில் போய் படுத்து அவருடைய போர்வைக்குள்ளாக நீ என்ன செய், உன்னை மறைத்து கொண்டு இரு அப்படின்னு சொல்லி விடுவார். வாசிமா. நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ஏதோ சொல்றாரு பாருங்க. இப்ப போவாஸ் சொல்றாரு, என்னட்டு உனக்கு நான் சுதந்திரவாளி என்றது உண்மைதான், நீ என்ன புருஷனா தேடி வந்திருக்கிற, நல்லது உண்மைதான். ஆனா என்னை விடவும் உன்னுடைய பக்கத்துல ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கிரு. இன்னைக்கு ராத்திரி வந்துட்டேல, தங்கிரு. நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று யாவுடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். அல்லேலூயா. எப்படி? என் தேவன் சும்மா எல்லாம் உன்னை எல்லாம் ஏத்துக்க மாட்டார், உன்னை சோதிச்சு பார்த்து தான் ஏத்துக்குவார். அங்க கூட ஒரு சிக்கல் வைக்கிறாரு. மணவாளன் மணவாட்டின்னு சொல்லி இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப போவாசா இல்ல இப்பிரபஞ்சத்தின் உலகத்தின் அதிபதியை இயேசுன்னு கூப்பிடுறியா இல்ல ஜீசஸ்ன்னு கூப்பிடுறியா, அதெல்லாம் நீ தான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு தேவையில்லாதது. போவாஸ் என்கின்றவர் இந்த இடத்துல யாசுவா, யாவாகிய யாசுவா மேசியா என்ற ஸ்தானத்துல போவாசாகவும், கிட்டின பக்கத்தில் இருக்கிற சுதந்திரவாளியாக இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக பிசாசாகவும் இருக்கிறான். நீ நம்புறதெல்லாம் அத்தனை நம்பிட்டு இருக்க. மனுஷன் வைக்கப்பட்ட பேர் தானே, பரலோகத்திலிருந்து வந்த பேரை நம்ப மாட்டியே. நமக்கு அப்படி இல்லையே. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிரைஸ் யாசுவா. யார்கிட்ட போயிட்டு இருக்கிறீங்க? ரூத்துட்ட சொன்னார், மணவாளனே சொல்றார்,
நான் உனக்கு சுதந்திரவாளி தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா உன் விருப்பம் என்ன? உன் பக்கத்தில் ஒருத்தன் என்னை விட சுதந்திரவாளியாக உன்கிட்ட இருக்கிறான். ஆமா, என்ன அப்படின்னா அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. நீ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற, இந்த பிரபஞ்சத்திற்கு அவனே தான் அதிபதி. அப்ப அவன் தான் உனக்கு சொந்தக்காரன். அதான் அவர் திட்டவட்டமா சொல்றாரு. சரியா? ஆனா ரூத் என்ன செய்யறா? போகல. நீ போகாம இருப்பியா? உனக்கு ஆசை, இச்சை, உனக்கு தேவை, உனக்கு பாவம் செய்யணும், உனக்கு பாரம்பரிய கட்டுக்குள்ள உட்காரணும், இந்த உலகத்தை நேசிக்கணும், இந்த உலகத்தின் ஆசாபாசத்தின்படி வாழணும். அதுக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? கிட்டின சுதந்திரவாளிகிட்ட போற. கிட்டையில் இருக்கிறான், தூரமா போய் எதுக்கு? பக்கத்தில் இருக்கணும்னு கட்டி பிடிச்சிக்கலாமே. அதனால பிசாசை கட்டி பிடிச்சிட்டு, அத்தானு கூப்பிடுறியா, அப்பா அம்மைன்னு கூப்பிடுறியா, அண்ணன் கூப்பிடுறியா, தம்பின்னு கூப்பிடுறியா தெரியாது, ஏதோ ஒரு உறவு முறையில் விழுந்து கிடக்கிறாய். எங்க அப்பா இப்ப உன்னோட்டு தூரம் இருக்கு. ஆனா நீ என்ன சொல்ற தெரியுமா? நான் அவரைத்தான் நம்புகிறேன். ஆனா கிரியில இவனு கூட இருக்க மறந்துட மாட்டேங்கிறேன். என்ன பண்றது? அப்ப இங்க பைபிள் படி அது விபச்சாரம். ஒருவனை கையில் பிடித்துக் கொண்டு ஒருவனை நினைத்தால் அது விபச்சாரம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? பிசாசை கையில பிடிச்சுக்கிட்டு யாசுவா தான் என்னுடையவர் அப்படின்னு நினைச்சேன்னா அது விபச்சார பாவம். அறிகிற அறிவு உருட்ட இல்ல, அது முக்கியம். அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இப்ப நீ யார கைப்பிடிச்சிருக்கிற, யார உன்னுடைய விவாக புருஷனா ஏத்திருக்கிற, யார மஞ்சத்தில் ஏத்தி இருக்கிற, இது அறியணும்ல. அறிகிற அறிவு இல்லையே. கேட்டா என் தேவன் யாரு? யாசுவா தான். நான் வேதத்தின்படி தான் யாசுவாவை நம்புகிறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நாங்க யாசுவாவை விசுவாசிக்கிறோம், ஆனா இயேசுவை விட முடியாது. உண்மைதான், ரூத்துவ சம்பவம் தான். போவாஸ் கேட்ட கேள்வி இதுதானே கேட்டார். நான் தான் அவருக்கு சுதந்திரவாளி, யாசுவா தான் நல்லவர், யாசுவா தான் தெய்வம், ரைட்டு. ஆனா போவாஸ் சொன்னபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை விட முடியலையே. அவன் என்னென்ன பேர்ல வந்திருக்கிறான், நீ நினைக்கிற அத்தனை உரிமைகளிலும் அவன் வருவான். அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். பிரைஸ் யாசுவா. அப்போ யோவான் சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 14-15 நீங்க வாசித்தீங்கன்னா, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். என்னுடையவைகள் எல்லாம் என்ன அறிஞ்சிருக்குன்னு சொன்னார்ல, நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? அறிஞ்சிருந்தா எதுக்கு இங்க இந்த கஷ்டம்? இந்த பிசாசு எதுக்கு நம்மகிட்ட வருது? இந்த போராட்டம் நம்மகிட்ட எதுக்கு வருது? இந்த பயம் எதுக்கு வருது? இந்த பிரச்சனை எதுக்கு வருது? இந்த உபத்திரவம் நம்மகிட்ட எதுக்கு வருது? சொல்லுங்க. அறிகிற அறிவு இல்ல. அவர் ஒன்னு அறிஞ்சிருக்கிற, நீ அறியல. இங்கதான் பிரச்சனை. என்கிட்ட கழிஞ்ச நாள்ல பயப்படுறான்னு சொன்னாங்க. அவ என்கிட்டயே சொன்னா ஒரு நாள், அப்பா பயமா இருக்குது, போய் படிக்கிறது நல்லா படிக்கிறேன்ப்பா, எழுத முடியல. நான் ஒரு பதிலும் சொல்லல. அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு பதிலும் சொல்லல. அடுத்தபடி பேச்ச மாத்தி கொண்டு போயிட்டேன். ஏன்னா அது உன் வேலை, எனக்கு என்ன வேலை? பயம் வருது ஒன்னால வருது, போராட்டம் வருது ஒன்னால வருது, என்னால வரல. நீ என்ன அப்பாடு கூப்பிடலாம், அம்மானு கூப்பிடலாம், அண்ணானு கூப்பிடலாம், தம்பினு கூப்பிடலாம், உறவு முறையாக உனக்கு வரல, ஒன்னால உனக்கு வந்திருக்குது. நீ தான் மாத்தணும். மாறுச்சில்ல. ஆமென். இதாங்க என் யாவாகி அஸ்வா. நீ அவரை நம்புனா அவர் உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாயிருப்பார். நீ நம்பல அப்படின்னா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னை நல்லா உருட்டி புருட்டி அவ்வளவுதான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவார். அப்ப நீ என்ன செய்யணும்ன்றதை அறியணும். யாசுவா அந்த பின்பகுதியை வாசிமா. யாசுவா என்ன சொல்றாரு? நான் என்னுடையவைகளை அறிந்தும், நல்லா கேளுங்க, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அங்கதான் தப்பு நடக்குதுங்க. நாம அவர் அறியல, ஆனா கேட்டா நான் யாசுவாவுடையவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர் அறியலையே. அவர் அறிஞ்சிருந்தா இன்னைக்கு ஒரு கூட்டம் அவர் இயேசு, அவர் ஜீசஸ், அவர் ஈசோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குமா? அவர் யாசுவா. எப்படி யாசுவா? அல்லேலூயாவிலிருந்தே வா, வேற எங்கேயும் போவாத, OHWHக்கே போவாத, அல்லேலூயாவிலிருந்து வா. அல்லேலூயா என்றால் என்ன அர்த்தம்? யாவாகிய தேவனை துதி என்ற அர்த்தம். யாவாகிய தேவனை துதி. இங்கிலீஷ் பீஸ்ல ஒன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் பீஸ்ல praise the Lord. அங்க எங்க இருக்குது லார்டு? தமிழ்ல சொல்லுவாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்க இருக்குது? அதை விட்டா தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்க இருக்கு? அல்லேலூயாவில்
இல்லாத பொருளை ஏன் உருவாக்குற கேட்ட அர்த்தம் ஏங்க. அப்ப தேவனையே நீ அர்த்தம் தேடுற, நீ தேவனுக்கு அப்பனா? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க தான் அறிகிற அறிவு உன்கிட்ட இல்லைன்னு சொல்றேன். அப்ப அறிகிற அறிவு உன்கிட்ட இல்லை அப்படின்னா தேவன் உன்னை எப்படி அறிஞ்சிருக்கிறார் இது நீங்க நமக்கு தெரியணும். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை எப்படி அறிந்திருக்கிறார். ஆமென். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 139:2 வாசிங்க. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர். பாத்தீங்களா? என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என்ன சொல்றாரு பாருங்கன்னா, நீ உட்கார்ந்தாலும் நான் பார்த்துட்டு இருப்பேன், நீ எழுந்திருந்தாலும் நான் பார்த்துட்டு இருப்பேன், நீ தூரத்தில் இருந்தாலும் நான் உன்னை பார்த்துட்டு தான். அப்ப அவருடைய கண்களுக்கு மறைவாய் நீ இல்ல. நான் அதைத்தான் சொன்னேன். நீ சமுத்திரத்தின் ஆழத்தில் கடந்து போனாலும் அங்கேயும் என் யாவாகிய யெகோவா இருக்கிறார். ஆமென். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டு அங்கே போய் பாவம் செய்ய நினைத்தாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாய் நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி யாவுடைய சமூகத்தில் இருக்கிறோம்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? யோசிக்க மாட்டோம். வந்துருச்சு, நான் ஆராதிக்கிறேன், ஜெபம் பண்றேன், உபாசிக்கிறேன், சபைக்கு போறேன், தசமா கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், ஆனா எனக்கு பிரச்சனை வருது. லஞ்சம் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு பார்த்தா நடக்காது. நீ ஜெபம் பண்றதுனால உனக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டா நடக்காது. நீ உபவாசிக்கிறதுனால நல்லது நடக்குமான்னு கேட்டா நடக்காது. தசமா கொடுக்கறதுனால நல்லது நடக்குமான்னு கேட்டா நடக்காது. காணிக்க கொடுக்கறதுனால நல்லது நடக்குமான்னு கேட்டா நடக்காது. நீ உண்மை உள்ளவளாய், உண்மை உள்ளவனாய் யாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அதுல தான் இதெல்லாம் வரும். அப்பதான் உனக்கு நன்மை உண்டாகும். கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இருக்கா? பிரசங்கத்தை நல்லா கேட்கிறோம்ல, ஒரு காதால கேட்குறியோ ரெண்டு காதால கேட்குறியோ எனக்கு தெரியல. ஆனா எப்பவுமே காதுக்குள்ள போறது இன்னொரு காதால வெளியில போயிடுது. என்ன பண்றது எனக்கு தெரியல. ஆமென். அல்லேலூயா. ஒரு காதால கேட்டு இன்னொரு காதால வெளியில போகுதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா நான் சொல்லுவேன், ரெண்டு காதால கேட்டு ரெண்டு காதாலேயே வெளியில போயிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி கிரியை நடக்கும்? இல்லையா? நல்லா கேட்கிற பிசாசு தூக்கத்தை கொடுத்துருவான், நித்திர மயக்கத்தை கொடுத்துருவான். கேட்காமலே இரு. இந்த சின்ன குழந்தைகிட்ட போய் கேளுங்க, இந்த சின்ன பையன்கிட்ட, ரெண்டாவது இருக்கிற பையன்கிட்ட போய் கேளுங்க. அவன் சொல்லுவான், அம்மா அம்மா நித்திர மயக்கத்தின் பிசாசு என்ன ஒன்றும் செய்யாது, ஒன்னையும் உனக்கு மூளையும் தான் எதோ செய்யுது. இந்த சின்ன பையன் செய்யறான். எனக்கு உண்மையில் ஆச்சரியமா இருக்குது. இந்த பையனுக்கு வயசு எத்தனைடா? 9 வயசான பையனா? 9 ஆயிஷா? 8 வயசான பையனா? இந்த பையன் அம்மாட்ட போய் கேட்குறான், அம்மா அம்மா நித்திரை மயக்கத்தின் ஆவிதான் அம்மா ஒன்றை பிடிச்சிருக்குது. அக்கா ஒன்னையும் நித்திரை மயக்கத்தின் ஆவிதான் பிடிச்சிருக்குது, ஆனா என்ன பிடிக்கல, என்ன ஒன்றும் செய்யாது. தாய் சொல்லுவல தூங்கல, நித்திரை மயக்கத்தின் ஆவி எனக்கு வராது. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிங்களேன். 8 வயசான பையனுக்கு இருக்கிற அறிவு சுமார் 30 வயசான பிள்ளைக்கு இல்லை, 10 வயசான பிள்ளைக்கு இல்லை. 10 தானே? 10 வயசான பிள்ளைக்கு இல்லை. ஆனா இந்த பையன் இருக்குதே, எனக்கு இப்படிப்பட்டவங்களை தான் பிடிக்கும். ஆனா இந்த பிள்ளைகளை அப்படியே வளர்த்திட்டு வரணும். இல்லை போச்சு. யாவாகிய யெகோவா இந்த பிள்ளையை என்னத்தை செய்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைகிட்ட பிசாசு வருமா? கண்டிப்பாக வரும். எப்போ வரும்? இந்த பிசாசு தப்பு பண்ணுற போது, இந்த பிசாசு இந்த பிள்ளையை தப்பு பண்ண தூண்டுற போது பிசாசு கண்டிப்பாக வந்துடும். யாவாகிய யெகோவா மேசியாவுக்குள் இருக்கிற போது சத்ருவானவன் தொட முடியாது. ஆமென். அப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. நித்திரமேக்கத்தின் ஆவி இன்னைக்கு இங்கே இருக்க எல்லாரையும் பிடிக்குதே. சபையிலே தூங்கு, அதாகும் பெரிய கதை. அப்புறம் ஜெபத்தில் போனால் தூங்க மாட்டியா? சபையிலே தூங்குற, அப்புறம் வீட்டில் போனால் ஜெபத்தில் போனால் உன்னை யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. இங்கேயாவது பாஸ்டர் 10 ரூபா வரும்னு சொல்லி ஓ சோத்திரம் சோத்திரம் தூங்கி பிடிச்சாகும். சோத்திரம் நல்லா இருக்கும். அது தூங்கி விழுந்துட்டு பாஸ்டர் சவுண்டு கேட்டதா சோத்திரம் எதுக்கு சோத்திரம்னே தெரியாது. இப்படியெல்லாம் இருக்கிறீங்க நீங்க. பரவாயில்ல, சந்தோஷம். நித்திரமேக்கத்தில் ஆவியிலே இரு. ஏன்னா உன் காரியத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார், ஆனா நீ அவர் காரியத்தை நீ அறியல. அது வேற கதை, இருக்கட்டும். சரி, இப்போ எரேமியாவுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற போது, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நல்ல கேளுங்க இங்க, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று யார் சொல்கிறார்? ஆமென். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் கேட்கிறது,
நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தேவன், தூரத்திற்கும் தேவன். அதாவது கிழக்கே இருந்து மேற்கு வரைக்கும், தெற்கே இருந்து வடக்கு வரைக்கும் எல்லாம் கிடையாது, முழுவதும் எங்க அப்பா அறிந்திருக்கிறார். ஏங்க இதை மட்டுமா? இது பூமியில இது போல எத்தனை பூமி இருக்கோ தெரியல, எத்தனை சூரிய குடும்பம் இருக்கோ தெரியல, அத்தனையும் என் யோசுவா அறிந்திருக்கிறார். உனக்கு எங்க தெரியும்? உன் வீட்டே உனக்கு தெரியாது தெரியுமா? உன் வீட்டுக்குள்ளால ஒரு 2 ரூம் இருக்குன்னு வையேன், ஒரு ஹாலு, ஒரு சிட் அவுட்டு, ஒரு கிச்சன், ஒரு 2 பாத்ரூம், இவ்வளோ இருக்குன்னு வையேன். இதுக்குள்ளால என்ன இருக்குன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுல்ல. எங்க அப்பா ஆளினால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சரி, அதை விடு. ஓ எலும்பு எங்க இருக்கணும்னு அறிஞ்சு வச்சிருக்கிறாராம். உன் சதை எங்க இருக்கணும்னு அறிஞ்சு வச்சிருக்கிறார். உன் கண்ணு எங்க இருக்கணும், அது எப்படி இருக்கணும், உன் காது எப்படி இருக்கணும், காதுக்குள்ள எப்படி இருக்கணும், இருதயம் எப்படி இருக்கணும், இருதயம் எங்க இருக்கணும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாராம். உனக்கு ஏதாவது தெரியுமா? கொஞ்ச நாளா இந்த உலகம் சொல்லிட்டு இருந்துச்சு, பூமி தட்டையா இருக்கு. அப்படிதான் சொன்னாங்க, பூமி தட்டையா இருக்கு. அதனால தான் நம்ம அசையாம இருக்கிறோம். அது உருண்டையா இருந்தா அப்புறம் நம்ம விழுந்துருவோம்ல அப்படின்னு நல்லா சிந்திச்சு நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா விஞ்ஞானிகள் பைபிளை வச்சு ஆராய்ச்சி செய்த போது பூமி உருண்டையா இருக்குது. இப்போ உருண்டையா இருக்குன்றான். உருண்டையா இருக்குன்னு முதல்ல சொன்னவனை கல்லறைஞ்சு கொண்டான். அதையாவது தெரியுமா? கொன்னே போட்டானுங்க. ஒரு விஞ்ஞானியை கொன்னே போட்டானுங்க. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதே சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே தான் சிக்கல். மாற்றணும் நம்மை. அதனால தான் சொல்கிறாரு, சமீபத்திற்கல்ல தேவன், தூரத்திற்கும் தேவன். என்னை இங்கே பாதுகாக்கிறவர் என் பையனை பாதுகாக்கிறார், இன்னொரு பையனை பாதுகாக்கிறார். நான் நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரு. ஒருத்தன் அங்கே இருந்து நினைக்கிறேன் எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரு. அப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? அதனால தான் அவர் சொன்னார், நான் சமீபத்திற்கு மாத்திரம், உனக்கு மட்டும் தேவன் அல்ல, தூரத்தில் இருக்கிறவனுக்கு தேவன். இந்த அறிவு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எனக்கு உண்மையிலேயே அதில் நல்ல நம்பிக்கை. நான் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன். என்னுடைய கையில் தந்திருக்கிற சபை விசுவாசிகளுக்காக ஒவ்வொரு நாளும் நித்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஜெபிப்பேன். பட் அதான் சொல்லுவேன், நீர் பார்த்திருக்கிறீர், பார்த்துக்கொள்ளும். திருடன் கண்ணம் விட்டு திருடாதபடிக்கு என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். அவ்வளோதான். அது அவருடைய வேலை, என் வேலை. ஆனால் நினைப்பூட்டுவது என்னுடைய வேலை. நீ நினைப்பே ஊட்ட மாட்டிய. இந்த மாடு படுத்த, அதாவது கொஞ்சம் அசை போட்டு படுக்கும். ஆனால் என்ன தெரிஞ்சு, கழுதை வந்து அசை போடாதுன்னு நினைக்கிறேன். அதுபோல இன்னைக்கு பாயில, கட்டில, பெஞ்சில, ஏன் சோபாவில் எங்க போனாலும் அசை போடாம படுக்குதுங்க. இது எந்த பிசாசுன்னு தெரியல எனக்கு. அல்லேலூயா. ஏன்? அவரை அறிகிற அறிவு மட்டும் இல்லை. அதனால அறிகிற அறிவுக்குள் நீ கடந்து போனால் நீ யாவுடைய சித்தம் செய்ய விரும்புவ. அல்லேலூயா. இன்னைக்கு யாவுடைய சித்தம் நம்ம செய்யறோமா? இல்லையே. சங்கீதம் 139:4 வாசி. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ யாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். என் வாயில வார்த்தை உருவாகிறதற்கு முன்னாடியே நான் பேச நினைக்கிறத நீர் அறிந்திருக்கிறீர். எப்படி இருக்குது பாருங்களேன். அப்போ எனக்கும் இந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு, பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா நான் என்ன பேசணும்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காராம். கொஞ்சம் யோசித்து பாரு. ஆனா மீறி நம்ம சில வார்த்தைகளை பேசுறோம். இங்கதான் சிக்கல். அப்ப அறிகிற அறிவு நம்மகிட்ட இல்ல. அவருடைய மன விருப்பம் நம்ம செய்ய விரும்பல. யாரை அவர் அறிந்திருக்கிறார், அது வேணும். யார் அறிகிறார்? வாசிங்க 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துக்குள்ள வாங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. யார் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், மேசியாவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் யோசுவா மேசியா நாமத்துக்குள்ள வராம இருக்க காரணம் அவனுடைய அநியாயம். இதான் உண்மை. நான் பதிவு செய்து போயிடுறேன். இப்ப முதல் வசனத்தை வாசிமா, அந்த முன்னாடி உள்ளத. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. யார் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், தம்முடையவர்களை அறிவார் என்பதும், மேசியாவின் நாமத்தை சொல்லுகிற எவனும். போது எனக்கு. யாரை அறிவார்? அவருடையவர்களை அவர் அறிவார்.
இங்கே தான் சிக்கல். எல்லாரையும் அறிஞ்சிருக்காருன்னு நீ நினச்சிக்கிட்டு ஆடுற ஆட்டம், பாடுற பாட்டம், கூடுற குத்து எல்லாம் இருக்குது, ரைட், இருக்கட்டும். ஆனால் அவர் சொல்கிறார், நான் என்னுடையவர்களை மட்டும் அறிவேன். இதைத்தான் யோவான்லையும் சொன்னார். ஆமென். எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை நான் அறிஞ்சு வச்சிருப்பேன். நான் எல்லாரையும் அறிஞ்சிருக்கேன்னு சொல்ல வரலப்பா. அவர் இங்கே வந்தது எதுக்கு தெரியுமா? அதாவது இந்த பெந்தகோஸ்தக்காரன் சொல்லுவான், ஆர்சிக்காரன் சொல்லுவான், சிஎஸ்ஐக்காரன் சொல்லுவான், இங்கே இருக்கிற ஸ்தாபனம் எல்லாம் ஒன்று சொல்லும். அவர் உலகத்தின் பாவங்களை மன்னிக்க வந்தார், ஏதோ ஒரு வசனத்தில். ஆனால் வர்றது என்ன காரணம்னு சொல்லிட்டு மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தா உனக்கு புரியும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யாசுவா என்று பெயரிடுவாயாக, யாசுவா என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் தம்முடைய ஜனத்தை, இதை பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார். 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நல்ல கேளுங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். யாருக்கு பாவத்தை மன்னித்து யாருக்கு சேமத்தை கொடுப்பாராம்? ஓ, தேசத்தில் உள்ள எல்லாருக்குமா? இல்ல, அவருடைய ஜனத்தின் பாவத்தை. அவருடைய ஜனம் யாரு? அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறவன். அல்லேலூயா. இப்ப அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறவன் யாரு அப்படின்னா, எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவன் அவருடைய ஜனம். புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருந்தா எப்படி பிசாசை கீழ்ப்படிவ? விசுவாசம் இருந்தா ஓ சிந்தனைக்கு நீ எப்படி கீழ்ப்படிவ? விசுவாசம் இருந்தா ஓ ஆசையை நீ எப்படி நிறைவேற்றுவ? அப்போ உன்கிட்ட விசுவாசம் இல்லை, அப்படியானால் நீ அவருடைய ஜனம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க சாதாரணமாக நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, வேத வசனத்தை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. உனக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னா அவர் சொல்றபடி இல்லவா நீ செய்யணும், அவருடைய மன விருப்பத்தின்படி இல்லவா நீ காரிய சித்தியை உண்டு பண்ணணும். அவர் உனக்கு என்ன சொல்றாரு அதை கேட்கணும்ல. கேட்க மாட்டியே. நீ என்ன சொல்ற? உனக்கு ஆசை, உனக்கு இச்சை, உனக்கு விருப்பத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிற. அப்ப விசுவாசத்தினால் வந்ததா என்று கேட்டால் இல்லை. 2வது யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 2வது அவருடையவன் யார் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன். கற்பனைன்னு சொன்னா உடனே போயிடுவாங்க. 10 கற்பனை, 10 கற்பனையில் ஒரு கற்பனை கூட கீழ்ப்படிய மாட்டேன். அதனால தான் அதை லெகுவாக்கி தந்தார். என்ன அப்படின்னா, 2 கற்பனைக்குள்ள உன்னை கொண்டு வந்தார். என்ன கற்பனை? 1வது கற்பனை, உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் தேவனாகிய யாவை நீ ஆராதிக்கணும், அன்பு செலுத்தணும். 2வது கற்பனை, உன்னை நீ நேசிக்கிறது போல உன் அக்காளை நேசிக்கணும், தங்கச்சியை நேசிக்கணும், மாமியாரை நேசிக்கணும், மச்சனை நேசிக்கணும். அப்படித்தானே? இது எல்லார்ட்டையும் இருக்கு, நல்ல பிள்ளைங்க. இதெல்லாம் உனக்கு உதவிக்காக, உன்னுடைய தேவைக்காக இல்ல. சொந்த பந்தத்தை நேசிக்க சொல்லல. வேண்டாத வெறுப்பானவன், உபத்திரவம் படுத்துறவனை, கஷ்டப்படுத்துறவனை நீ நேசிக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம். இந்த 2 கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவன் அவருடைய பிள்ளை. ஆனா கீழ்ப்படிய மாட்டோம். படிக்கிறோம். யார் இப்படி செய்யறா? இல்ல, நேசிக்கிறவங்கள நேசிச்சுட்டே இருக்கிறோம். ஆனா பகைக்கிறவங்கள நேசிக்கிறோமா? நான் என்னை சேர்த்தான் கேட்கிறேன். பகைக்கிறவங்கள நேசிக்கிறோமா? இல்லை. அப்ப 2வது கற்பனையில விழுந்துட்டோம். சரி, முதல் கற்பனையில உண்மையா இருக்கிறோமா? இல்லையே. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அவர் இடத்துல அன்பு செய்யணும்னா, இடையில ஓ சிந்தனை, ஓ ஆசை, ஓ தேவையெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் தூக்கி தூரையில போடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேனே, இப்போ நம்ம கடன் பிரச்சனையில் மாற்றோம். கடன் பிரச்சனையில் மாற்ற நம்ம எதுக்கு இந்த கடன் வந்ததுக்குன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா?
பிள்ளை கல்யாணம் எடுத்தீங்களா? கடனில் இருக்கிறவங்க யாராவது பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்தீங்களான்னு கேட்டால் இல்லை. இல்லை கடன் வாங்கி வீடு கட்டினீங்களா? இல்லை. அப்போ அந்த கடன் ஏன் வந்துச்சு? இங்கே இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட போராடின பிசாசு சொல்லுது, சூப்பர் கதை, இவளுக்கு கடன் இப்படி வந்துன்னு உனக்கு தெரியுமா? அடுத்து சொல்லுது, நான் தான் இவளுக்கு கடனை கொடுத்தேன். ஏங்க இப்ப சொல்லுதுங்க, இவ இந்த கடன்ல இருந்து வெளியே வர மாட்டா. அவன் நினைச்சிட்டு இருக்கா கடன் தீர்ந்த உடனே நான் சந்தோஷமா சமாதானமா யாசம் மேசியா தொழுது கட்டு ஊழியம் செய்ய போறேன். அது சொல்லுது, இவளை நான் விட்டுடுவேன். அப்ப யாருங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையை தந்ததுன்னு கேட்கிறேன். நீ சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியாவுக்கு உண்மையா இருந்தால் இந்த உபத்திரம் ஏன் வரும்? ஏங்க வரும்? நான் இப்ப அந்த பிள்ளையை சொல்லல, நான் எல்லாரையும் கேட்கிறேன், ஏன் வரும்? ஏன்னா சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியா சொன்னார், நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். வசனத்துக்கு மாறா உன் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. ஏன்? அப்ப பிசாசு உனக்கு வசனத்துக்கு மாறா ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறான்ல, ஏன் அந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு போராட மாட்டேங்கிற? பிசாசனுடைய கிரியைகளை முறியடிக்க போராட மாட்டேங்கிற? ஏன்? அல்லேலூயா. அடுத்து சொல்றார், உனக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானமே அல்லாமல் உனக்கு வேறொரு சமாதானம் இல்லை என்னாரு. இங்க சமாதானமே இல்லையே. ஏன்? சமாதானத்துக்கு பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் எல்லாமே வந்து சமாதான குறைச்சலை உண்டு பண்ணது. ஏன் கேட்கிறேன்? அப்ப யாவுடைய சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறாமல் இருப்பதற்கு நீ பிசாசோடு கூட கடந்து போகிறாய். அதனால்தான் இங்க என்ன இல்லை? அன்பு இல்லை, கட்டளைக்கு கீழ்ப்படி இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். ஆமென். இப்ப என்ன அப்படின்னா, சேவை செய்யணும். யாசுவாவுக்கு செய்ய வேண்டிய உதவியை இல்லாதவனுக்கு செய்யணும். செய்யறோமா? வா வந்தான், ராப்பாடி வந்தான், அவியலுக்கு கொடுத்தேன், நான் சோறு கொடுத்தேன். அப்புறம் சோறு வாங்கினவன் சொன்னான் 51 ரூபா தருவியலான்னு கேட்டான். நான் 51 ரூபாயும் கொடுத்தேன். அவன் வேற ஒரு பேர் சொல்லி வந்தான், ஐயா ஆனா பசிக்குதுன்னு சொன்னான். கொடுக்கலாமா? அட பிசாசு பிடிச்சவனே, கொடுக்க கூடாது. அவன் அந்த தெய்வத்தின் பேர்ல வந்து கேட்கிறான் உனக்கிட்ட சாப்பாடு. நீ யாருக்கு கொடுத்த? தெய்வத்துக்கு கொடுத்த. புரியணும் முதல்ல. அப்புறம் யாரையும் கொடுப்ப? உனக்கு வேண்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டா கொடுப்பேன். உனக்கு நன்மை செய்கிறவன் கஷ்டப்பட்ட கொடுக்கிறதுக்கு இல்லை, உனக்கு நன்மை செய்ய திராணி இல்லாதவனுக்கு கொடுக்கணும். முடியுமா? அதுதான் உதவி. உங்களுக்கு அது புரியல? சேவை செய்கிற மனம் அவங்ககிட்டேந்து இல்லாத போது நம்ம கொடுக்கறது ஒன்றும் இல்லை. எனக்கு நான் யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு அது பிடிச்சிச்சு. ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் தெருவில் கிடக்கிற பிச்சைக்காரனையெல்லாம் கட்டி பிடிச்சி அணைச்சி கூட்டிட்டு போய் அவனுக்கு முடிவெட்டி கொடுத்து, அவனுடைய துணி மாற்றி, குளிப்பாட்டி, வஸ்திரம் மாற்றி, சாப்பாடு கொடுத்து, அவனுடைய ஏதோ ஒரு தேவையை சந்திப்பதற்கு எதை ஒன்றை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். யூடியூப்பில் நிறைய செய்தி பார்த்தேன். வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே செய்கிறான், நீ உன்னுடைய அயலானுக்கே செய்ய மாட்டேங்கிற. என்ன காரணம்? ஆனால் கேட்டால் நான் யாவுடைய பிள்ளை. அல்லேலூயா. லூக்காவுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏங்க சிலுவைனா என்னங்க? சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் அதானே? இல்லைங்க, உபத்திரவம். உன் உபத்திரவத்தை நீயே சுமந்துட்டு யாவாகிய அஸ்வமேசியாவிடத்தில் கடந்து போகணும். பாரங்களை சுமக்கிற அனுபவம் உனக்கு தெரியணும். முடியுமா? அவருக்கு சொந்தக்காரன் ஆகிறது ஈஸி இல்லை. நிசாரமா நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம். வாசிங்க 1 பேதுருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அடுத்து சொல்றாரு. யார் என்னுடையவன்? தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவன் என்னுடையவன். அல்லேலூயா. இப்படிப்பட்டவனுக்கு பலன் என்ன? அவனதான்
யோவான் சுவிசேஷம் 1:12 படி அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி அவனுக்கே நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நான் சொன்னது புரியுதா? பலன் இல்லாம இல்ல, அறிகிற அறிவில் பலன் இருக்கு. ஒன்னாவது நீ அவருடைய பிள்ளை ஆகிற, ரெண்டாவது உனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுக்கிறார், மூணாவது உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், நாலாவது அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இதுக்கு மேல உனக்கு என்னையா வேணும்? ஏன்னா இந்த உலகம் உனக்கு சொந்தது இல்லை. அப்ப இன்னொரு உலகத்துல நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். அதுக்கு அவரை நீ அறியணும். அவர் உன்னை அறிந்திருக்கிறது போல நீ அவரை அறிகிற அறிவுக்குள் கடந்து போகணும். இருக்கா? இல்லையே. அவர் எப்படி ஒன்னு அவர் பிள்ளையாக்குவார்? நீ வேணும்னா நாமத்தை தரிச்சிருக்கலாம். நாமத்தை தரிச்ச உடனே அவர் கொடுத்துருவாரா? நாமத்தை தரிச்ச பின்பு வாழ்கிற வாழ்க்கை என்ன? பரிசுத்தாவிக்கு விரோதமான துரோகம் செய்யக்கூடாது என்று சொன்னாரே. இன்னைக்கு எல்லாரும் பரிசுத்தாவி இருக்கு, அந்நிய பாஷை பேசுறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஆனா அவர் சத்தியத்தை சொல்றாரா? உனக்கு பரிசுத்தாவியானவர் சத்தியத்தை சொல்லுவாராம். அதை மட்டும் சொல்ல மாட்டார், வேற எல்லாம் சொல்லுவார். அவருடைய பிள்ளை என்கின்ற அங்கீகாரத்தையும் சமாதானம் சந்தோஷத்தையும் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலும் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளணும். இறுதியா ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால், மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா, மனுஷனை குறித்து ஒருத்தர் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனா இப்படி நீ சொல்லுவியா? நான் என் தேவனை குறித்து அறிந்திருக்கிறேன், எங்க பாஸ்டர்னு சொல்லி தர வேண்டாம். ஆமென். சொல்ல முடியுமா? முடியாதே. அவர் இன்றைக்கு சொல்லிக் கொடுத்த அறிகிற அறிவு மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே உள்ளது எனக்கு தெரியாது. அடுத்த வாரம் என்ன சொல்ல போறாரோ அதை நான் வந்து சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லிட்டேன். அவர் சொல்லிக் கொடுக்கறதை நான் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, நான் காப்பி பேஸ்ட் தான் பண்றேன். அவர் கொடுக்கறத நான் என்ன செய்கிறேன்? அவுத்து விடுறேன், அவ்வளோதான். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நான் அவருக்கு வாயாக இருக்கிறேன். அறிகிற அறிவு இவ்வளவுதான். ஆம் பிரியமான தேவஜனமே, நாம் அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து போக வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். தாயின் கருவறையிலிருந்து நீ கல்லறைக்கு போற வரைக்கும் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். கல்லறையிலிருந்து நித்தியத்திற்கு கடந்து போகிற வரைக்கும் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். ஆனால் நீ அவரை எப்படி அறிந்திருக்கிறாய்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவருக்கு உண்மையா இருப்போமே ஆனால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியிடமிருந்து நாம் விடுபட்டு சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவாவுடைய சித்தத்தின்படி வாழ அவர் நமக்கு அவருடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்று நம்முடைய ஜெபத்திற்கு அவர் நமக்கு பதில் கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஆனபடியினால் அவருடைய சமூகத்தில் எல்லாரும் முழங்கால்களை முடக்குவோம். கேட்ட வசனத்தின்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம்.